First Entertainment Television. Turn on the heat. பெப்பர்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். இந்த வாரம் double.comல என்ன பார்க்க போறீங்கன்னு எனக்கு தெரியுமா உனக்கு? சூப்பரான கான்செப்டை பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கான்செப்ட்ல மக்களை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தி சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பரா அறநெறி கதைகளை ஒவ்வொரு மாடுலேஷன்ல அழகா யார் மனசையும் புண்படுத்தாம சந்தோஷமா சொல்ற கதையை பார்க்க போறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளவுதான். பலமா நிகழ்ச்சிக்கு எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்க பார்க்க போறது கேட்க போறது அறிவு கதை, ஆர்வமிக்க கதை, அறநெறி கதை. ஏப்பா உங்களுக்கு அறநெறி கதைலாம் கேட்டிருக்கீங்களா? காக்கா கதை தெரியும், ஒரு நெறி கதை, பல நெறி கதைலாம் தெரியும். இந்த கால் நெறி முக்கால் நெறி அறநெறிலாம் தெரியாது. கடைசி வரைக்கும் நீ திருந்த மாட்ட. அறநெறி கதைங்கிறது வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷனும் தெரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். அந்த கதை பிரகாரம் நடந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்படி நான் பல நாடுகளை சொல்லியிருக்கேன். பல இடத்துல கைத்தட்டலும் வாங்கியிருக்கேன். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தான். எந்த ஊர் அது? திருவள்ளூர் மாவட்டம். வந்து போறியாங்க? மூஞ்சிலாம் உடைப்பான். கதை சொல்லும் போது கிராஸ் கொஸ்டின் என்ன ஆரம்பிக்கவில்லை, அதுக்குள்ள கேள்வியா? எல்லாருக்கும் பணம் கொடுத்து கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கேன். கிராஸ் பண்ணிங்கன்னா வெளியே வந்துட்டு பேமெண்ட்டை பிடிங்கிருவேன். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தான். அவன் மரம் வெட்டி தான் பொழைச்சிக்கிட்டு இருந்தான். விவசாயி எப்படிங்க மரம் வெட்டுவான்? அவன் விறகு வெட்டிங்க. அதனால தினமும் என்ன பண்ணுவான், அவனால் முடிஞ்ச அளவு அவன் கோடாலையில் எவ்வளோ மரம் வெட்ட முடியுமோ அந்த மரத்தை வெட்டி. அப்போ உங்கள் விவசாயமே பண்ணல. நீ ஏதாவது கேட்க மாட்டியா? அவன் விவசாயி தானா? 3 பேரும் அப்படியே சாணியில் முக்கி செப்பல்லே அடிப்போம் பார்த்துக்குவான். அவன் என்ன பண்ணான், அவனால் முடிஞ்ச அளவுக்கு விறகு வெட்டி சம்பாரித்து குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தான். இதில் என்ன ஒரு குடும்பம்னா, அவங்ககிட்ட இருந்தது ஒரே ஒரு கோடாளி தான். ஒரு கோடாளி இரும்பு கோடாலியாக வச்சுக்கிட்டு இருந்தான். 6 மாதம் போச்சு. அவன் ஒரு நாள் ஆற்று பக்கத்தில் இருக்கிற மரத்தை வெட்டலான்னு போனான். ஏங்க? ஏன்னா அங்கே தான் மரம் இருந்தது. அப்போ ரைட். உங்கள் வீட்டு மரத்தை வெட்டினா சும்மா இருப்பேன் நீ? நான் இப்படி விட்டுருவேன் நான். அதுதான் கேனியா நான்? அதான் லூஸா நான் மென்டலாக நான் தெரியுது. உன்னை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கும் போதே எல்லாருக்கும் தெரியும். அதுதான் ரொம்ப மண்டை ஆட்டி கதை கேளு. அந்த ஆத்தோரத்தில் அவன் மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தான். அப்போது அவன் கையில் அந்த கோடாலி மிஸ் ஆகி ஆற்றுக்குள்ளே விழுந்து போச்சு. காமெடி. அந்த கதை சொல்கிறேன், அறநெறி கதை சொல்கிறேன், காமெடின்றீங்க. காமெடின்னு சொல்லாதீங்களா? டேய் காமெடின்னு சொல்லாது. காமெடி இல்லை. இல்லை காமெடி இல்லை. டேய் அவங்க தான் பார்த்துட்டு காமெடி இல்லைன்றாங்கன்னா நீங்களும் காமெடி இல்லைன்றீங்க. ஆற்றுக்குள்ள கோடாலி விழுந்து போச்சு. அவங்ககிட்ட இருந்தது ஒரே ஒரு கோடாலி தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தண்ணிக்குள்ளே விழுந்த அந்த கோடாலி எடுக்கிறதுக்காக அவன் வேண்டனான். பூமி மாதா எங்கிட்ட இருந்தது ஒரே ஒரு கோடாலி தான். இந்த கோடாலி வச்சு தான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தேன். இப்போ கோடாலி அப்போ அவன் பொண்டாட்டி வச்சு குடும்பம் நடத்தலையா? அவனுக்கு பொண்டாட்டி இருக்கா? எங்கே போது பத்தியா புது மேடம் வாட. பெரிய மனுஷன் உட்காந்து கதையை சொல்ல வச்சுட்டு பொண்டாட்டி இருக்கா? அறிவில்லை. அவன் சொல்றது கோடாரி வச்சு குடும்பம் நடத்திருக்கான். சொல்லுங்க நல்லா இருக்கா? அவன் என்ன பண்ணா, என்னடா கோடாரி வச்சு குடும்பம் பூமி மாதா கிட்ட வேணா, பூமி மாதா அந்த கோடாலியை எடுத்து கொடுங்க, அப்போதான் நான் வந்து குடும்பத்தை நடத்த முடியும்னா. பூமி மாதா உடனே தோன்றி தங்க கோடாலி எடுத்துக்க அனுப்பிச்சு. ஐயா, பூமி மாதா தண்ணி உள்ளேருந்து வந்தாங்களா? பூமிக்குள்ள வந்தாங்களா? உங்க வீட்டுல இருந்து வருவாங்களா? ஆன்ட்டி யாரு? பூமிகா. பூமி மாதா தங்க கோடாலி எடுத்து வந்து காமிச்சு, தம்பி இந்த கோடாலி உனதா பாரு அப்படின்னு காமிச்சாங்க. உடனே அவன் சொன்னான், இல்லை தாயே இது என்னோட கோடாலி இல்லை அப்படின்னு. 2வது தடவையா வெள்ளி கோடாலி எடுத்து வந்து காமிச்சு, தம்பி இந்த கோடாலி உனதா பாருங்க அப்படின்னாங்க. இல்லை தாயே இதுவும் என்னோட கோடாலி இல்லை அப்படின்னா. 3வதா பித்தளை கோடாலி கொண்டு வந்து காமிச்சு, தம்பி இது உன் கோடாலியா பாரு அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் எனது இல்லை. லாஸ்ட்டாக இரும்பு கோடாலி காமிச்சாங்க. 4வது தடவை வந்து இதுவா உண்டு அப்படின்னாங்க. அவன் உடனே ஆம் தாயே இதுதான் எனது அப்படின்னு. உடனே அந்த பூமி மாதா உன்னோட நேர்மையை பாராட்டி 4த்தையும் உங்ககிட்டயே கொடுக்குற வச்சுக்க அப்படின்னு. கதையில சாங் இல்லையா? கடமை பண்றாங்க இங்க சாங்கு. ஒரு சின்ன சொல்லுப்பா. அவனை மாதிரி கேனத்தனமா கேட்க மாட்டேன். நீ எப்பவுமே கேனத்தனமா கேட்க மாட்டேன், மென்டலா தானே கேட்பேன். சொல்லுப்பா. அதாவது எனக்கு தெரிஞ்சு எங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தது 3 கோடாரி தான். பித்தளை கோடாரி எங்க இருந்து வந்தது? உங்க கதையில வருது.
ஸ்கூல்ல சொன்ன கதையெல்லாம் நான் சொல்றது இல்லப்பா, நான் சொந்தமா சொல்ற கதையா அது. அப்போ இருக்கலாம், பித்தளையும் இருக்கலாம். 4 கோடாலியே வாங்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டான். இப்படியா ஒரு 6 மாசம் உருண்டு ஓடிச்சு. திரும்பவும் அந்த ஆத்து வழியா அவனோட பொண்டாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்து ஊருக்கு ஃபங்க்ஷனுக்கு நடந்து போயிட்டு இருக்கான். எதிர்பாராத விதமா காத்து மழை அடிச்சு அவங்க பொண்டாட்டி ஆத்தோட போயிட்டான். அடுத்த வீட்டுக்காரனோட போயிட்டானே, ஆத்தோட தானே போயிட்டானே, ஏன்டா இவ்வளவு ரியாக்ஷனை கட்டுப்படுத்து. ஆத்தோட போன பொண்டாட்டியே என்ன பண்ண, அவனுக்கு இருந்தது ஒரே ஒரு பொண்டாட்டி தான். உடனே பூமி மாதா எனக்கு இருந்தது ஒரே ஒரு பொண்டாட்டி, அவளை வச்சுதான் நான் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தேன். ஏன்னா முதல்ல கோடையால் வச்சு குடும்பம் நடத்தினாங்க, நான் அப்போ பொண்டாட்டி வச்சு இல்லையாண்ணா? இல்லை நீங்க இப்போ நான் சொல்றேன்ல, சரின்னு கேட்டு. சரி. அப்புறம் என்னன்னு பூமி மாதா கூப்பிட்டு இது மாதிரி பொண்டாட்டியை கூப்பிடுங்க அப்படின்னா சரின்ட்டு உடனே என்ன பண்ணா, பூமி மாதா இருந்தால் கவலைப்படாதவா அப்படின்ட்டு அப்படியே ஆற்றுக்குள்ளே உள்ள போய் வெளியே வந்து பூமி மாதா நயன்தாரா கூப்பிட்டு வந்து இதுவா தம்பி உன் பொண்டாட்டி அப்படின்னாங்க. ஆமாம் தாயே, இவள் தான் என் மனைவி நிற்பேன். ரொம்ப கடுப்பாகி போச்சு அந்த பூமி மாதாவுக்கு. ஏமா இதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து ஒரிஜினலாக உனக்கு வந்து தங்கத்தை காமிச்சேன், அப்புறம் பித்தளையை காமிச்சேன், வெள்ளியை காமிச்சேன், 3த்தையும் நேர்மையாக இல்லைன்னு சொல்லிட்டு இரும்பு கோடாலி உண்டுன்னு சொன்னேன். இப்போ நயன்தாராவை காமிக்கிறேன் உன் பொண்டாட்டின்றே, நயன்தாராவுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, இது ஊரறிஞ்ச விஷயமாச்சே அப்படின்னு அந்த அம்மா கேட்டுச்சு. அதுக்கு இவன் சொன்னா, தப்பாக நினைக்காதீங்க தாயே, முதல்ல நயன்தாரா கூப்பிட்டு வந்து காமிப்பீங்க, நான் இல்லைன்னுவேன். அப்புறம் அசினை கூப்பிட்டு வந்து காமிப்பீங்க, நான் அதுவும் இல்லைன்னுவேன். அப்புறம் அன்சிகாவை கூப்பிட்டு வந்து காமிப்பீங்க, அப்புறம் அதுவும் நான் இல்லைன்னு. கடைசியில் என் பொண்டாட்டி கூப்பிட்டு வந்து காமிப்பீங்க, இவன் தான் என் மனைவின்னு சொல்லுவேன். உன்னோட நேர்மையை பாராட்டி 4த்தையும் வச்சுக்கணுவீங்க. நம்மளால ஒன்று வச்சுட்டே சமாளிக்க முடியல, அதனால தான் இப்படி சொன்னேன். இதுல இருந்து என்ன தெரியுது இந்த கதையிலேருந்து? உங்க கதைக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கு. கிறுக்குத்தனமா குறுக்கு கேள்வி கேட்டா குருட்டுத்தனமா போற வண்டி மாதிரி தான் ஓடும். ஆக இந்த கதையிலேருந்து பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு தெரியும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது, நாங்க கேட்டுன்னு இருக்குது. பார்க்கல பார்த்து தானே பார்த்துக்கலாம். ஏதாவது ஒரு ஃப்ளோவில் பேசும்போது அவன் கரெக்ட். முன்னாடி நல்லா பேசானே கிட்ட கூட்டி எப்படி அடிச்சு பார்த்தா சூப்பர். இப்போ நம்ம பார்த்துன்னு இருக்குது. நான் சொல்றேன் அதான் நீங்க விட்டதுலேருந்து எடுத்துப்பீங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 3வது தடவை சொல்றோம், அறநெறி கதைகள். யோசிச்சிங்கன்னா இந்த உலகத்தில், இந்த லோகத்தில், இந்த பூலோகத்தில் கோச்சிக்க மாட்டீங்களா? என்னப்பா முதல் கதையிலையும் நெறி வரல, இப்போவாது அந்த அறநெறி வருமா? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு அறிவே வராதுன்னு சொல்ல வந்தேன். அப்ப நீங்க கதை அறநெறிங்கிறது என்னன்னா, இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, சொல்லுங்களேன். இது நல்லா இருக்கு. நெறி என்ன சொல்லுங்களேன், கேட்கணும் தான் வந்தேன். ஐயோ ஐயோ காருங்க வாய் மாதிரி போறவங்க இந்த மடியில சார்ஜ் என்ன லவ் பண்றோமா நம்ம இங்க? கதை சொல், டீசெண்டா கதை சொல்லும் போது பிகேவ் பண்ணு. எப்படி பிகேவ் பண்ண தெரியாது ராஸ்கல். என்னடா பண்ற? பேசும்போது சாந்தமா இருக்கீங்க. வா கிட்ட வா. வெரி குட், குட் பாய். அதாவது அறநெறி கதைனா வாழ்க்கையில கத்துக்கிட்டு நடக்கணும். இல்ல நடக்கிறதுக்கு எதுக்குங்க கத்துக்கணும்? நடக்கிறதுக்கே கத்துக்கணும்ல, நடவண்டி வச்சு கத்துக்க பத்தியா? நல்லா இப்ப பேசுங்க. ஏய் நீ நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கிடுங்க. யாரு பெரியவன் இந்த உலகத்துல அப்படின்னு ஒரு இடத்துல போட்டி. எதுக்குன்னா, அதாவது டிவி சொல்லிச்சா இந்த உலகத்திலேயே பெரியவன் நான் தான், நீ உன்னோட ஆள்லயே உட்காந்து லவ்வர். அதுடைய ஆளு ஆள்ரா ஆள் ஹால் ஹால் இந்த ஹால்ல உட்காந்துட்டு இருக்கிற டிவி சொல்லிச்சா, நீ வந்து உலகத்தையே எங்கிட்ட பாக்குற, இந்த உலகத்திலேயே நான் தான் பெரிய, உட்கார்ந்த இடத்துல இருந்தே சீனாவில் என்ன நடக்குதுன்னு பாக்குற, ரஷ்யாவில் என்ன நடக்குதுன்னு பாக்குற, லண்டன்ல என்ன நடக்குதுன்னு பாக்குற, ஆக பெரியவன் நான் தான் அப்படின்னு டிவி சொல்லிச்சான். அதுக்கு இருக்கிற ரிமோட் சொல்லிச்சான், அறிவு கட்டவனே உன்னை மாத்துறதே நான் தான்டா, நீ அங்கேயே தான் இருக்க, ஆனா நான் பல இடத்துல மூவ் பண்ணிட்டு இருக்கேன் வீட்லயே, நான் என்ன நினைச்சாலும் மாத்திக்கிட்டே இருப்பேன், எனக்கு வேணானா ஆஃப் பண்ணிடுவேன். அப்போ உன்னை விட யாரு பெரியவன்? அறிவு கட்டவனே அப்படின்னு சொல்லிச்சு. ரிமோட் சொல்லிச்சு. அந்த ரிமோட்டுக்குள்ள இருக்கிற 2 பேட்டரி சொல்லிச்சா, லூசு பசங்களா எதுக்குடா சண்டை போட்டுக்கிறீங்க, டிவி ஆன் பண்ணணும்னாலும் நீங்க ரிமோட் எடுத்து ஆன் பண்ணணும், ரிமோட்டை ஆன் பண்ணனா உள்ள இருக்கிற நான் தாண்டா உயிரோட இருக்கணும், ஓப்ளஸ் செல்ல போட்டா டிவி ரிமோட் ஆன் ஆகுமா? வேலை இல்லாத பேட்டரி முடிஞ்சு போன செல்ல போட்டா டிவி ரிமோட்ல ஆன் பண்ண முடியுமா? எங்கேயோ போயிட்டீங்க. இப்படி 3 பேரும் சண்டை போட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்த கம்ப்யூட்டர் சொல்லிச்சான், ஐயோ என்னையா இன்னும் அந்த காலத்திலேயே இருக்கிறீங்க, டிவி பெருசா, நான் தான் பெரியவன், ரிமோட்டு பெரியவன், பேட்டரி லூசு, நீங்களாவது ஆன் பண்ணாதான் வருவீங்க,
நான் அவங்க கேட்கறத கொண்டு வந்து கொடுப்பேன். கம்ப்யூட்டர் சொல்லுது நான் உலக அளவில் நீ இது வேணுமா போட்டேன்னா நான் வந்து நிற்பேன். ஓ நம்ம கோகுல்ல பார்க்கணும். எதுலேயே ஒன்றுத்துல போய் பாரு, கோகுல் கிட்டனா பாரு, ராமர் கிட்டனா போய் பாரு. இப்படி நீ நினைக்கிறத கேட்டேன்னா நான் கொடுப்பேன். அப்போ நான் தானே இந்த உலகத்திலே பெரியவன், நீ வந்து எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிச்சான். அது கீழே ஒன்று தம்மா துண்டு ஒன்று இருக்கு மத்தியா, இது மவுஸ். நல்ல மவுசுங்க, செம்ம மவுசுங்க. கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிட்டு கையில் என்ன பண்ணாலும் வராது. மவுஸ் நீ என் கையில் வச்சு பண்ணாதான் நான் உனக்கு அதை கனெக்ட் பண்ணுவேன். அப்போ உனக்கு கனெக்ட் பண்ணுற நான் தானே பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு கீழே ஒன்று பலகையா இருக்கும் பார்த்தியா, கீபோர்டு. அது சொல்லிச்சா, ஐயோ லூசுத்தனமா பேசிட்டு இருக்க, டிவியும் பெருசு இல்லை, ரிமோட்டும் பெருசு இல்லை, பேட்டரியும் பெருசு இல்லை, கம்ப்யூட்டரும் பெருசு இல்லை, மவுஸும் பெருசு இல்லை, கீபோர்டு தான் பெருசு. நீ வந்து இதில் தானே டைப் பண்ணும், உன்னால முடியுமா? இல்ல கம்ப்யூட்டர் நீயே ஆன் பண்ணி அவன் தலைமையில போடுறான், தலைமையில போடுறான். சார் இவ்வளவு நேரம் நீங்க சொல்றீங்க, எழுதி தரேன்றீங்க, சொல்லியும் காட்டுறீங்க, அப்போ நீங்க உட்காரலாம் எப்படி ஐயா? ஏன் அவன் நான் ஒண்ணு பேச அவன் ஒண்ணு பேசுறான்? யாரு அவன்? என்ன லவ்வா பண்ற ரகசியமா கூப்பிடுறேன், சொல்லு சத்தமா. மச்சான் இருக்கட்டும், அதுக்காக ஏன் அப்படி ஆடாவடமா பேசுவானா? தலை கணக்கு காமிக்கணும்னு சொன்னாங்க. சரி கூப்பிட்டு வந்துட்டு அப்புறம் என்ன? அவனுக்கு காது கேட்காது. என்னடா கதையே காதுல கேட்டுதான் போகணும், அவன் காதே கேட்காத எதுக்குல உட்கார வச்சுக்கிறீங்க? அதுதான் அப்போ நடுவில் பணம் குத்தானா? யோ பணம் குத்தானா? சாப்பிட்டாங்க. சுத்தமா கேக்குதா? குட்டானா? எவ்வளவு எவ்வளவு குட்டாயா? நேத்துங்களா? அதுவும் கேட்காது, அவனுக்கு கண்ணும் தெரியாது போல, கையில சிக்னல் பண்ணா கூட தெரிய மாட்டேன். ஆக இப்படி போட்டி, நான் தான் பெரியவன், இவன் தான் பெரியவன், அவன் தான் பெரியவன், இப்படி சண்டை நடந்துட்டு இருக்கும்போது அப்ப சொல்லிச்சா, யோ நீங்க 6 பேருமே பெரியவங்க இல்லையா, நான் தான் ஏன் பெரியவன் ஒருத்தர் குரல் கொடுத்தாங்களாம். யாரு அது? சூப்பர், இப்ப புரிஞ்சுது. இப்பதான் கதையில சுவாரஸ்யம். அது யாரு? கரண்ட். ஆடா அறிவு கட்டவங்களா, எல்லாத்துக்கும் நான் தான்டா பெரியவன், எதையுமே என்ன நான் இல்லைன்னா உங்களால எதையுமே ஓபன் பண்ணி பார்க்க முடியாது, அதனால நான் தான் பெரியவன் அப்படின்னு. ஓப்பன் முக்கியமான நேரத்தில் ஓப்பன்னா என்ன வேற என்ன, அதாவது டிவி இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. அப்புறம் என்ன பண்ணுச்சா, கரண்ட் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொன்று குரல் கொடுத்துதான், நீங்க 7 பேருமே பெரிய ஆள் கிடையாது, இந்த உலகத்திலே நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிச்சா. அது என்ன தெரியுமா? இன்வெர்டர். கரண்ட் இல்லை நான் என்னையா, நான் எல்லாம் என்னோட பவரை கொடுத்து ஓப்பன் பண்றேன், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதாவது இன்வெர்டரா ஜெனரேட்டரா கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்க. நீ தான்டா கூப்பிட்ட, என்ன நீ தான்டா கூப்பிட்ட, நான் 7 தான்டா உட்காந்தேன் வீட்டுல. டேய் என்ன கதை சொல்லும்போது யாரை திட்டு, அவனை திட்டியா என்ன திட்டியா? அவனை தான் மெரியவாணி. சொல்லுங்க. அதாவது இதுக்கு மேல ஒருத்தன் வருவான், நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன். எத்தனை பெரியவன் தான் வருவான்? இந்த உலகத்துல அவ்வளவு பேர் போட்டி போடுறாங்கடா, எதுக்குடா அவனுக்கு கோவம் வருது? எதுக்கு கோவம் வருது? பணம் வாங்குறல, பணம் வாங்குறல. ஐயா எவ்வளவு நாணயமானவர், அவர்கிட்ட போயிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கான். என்னடா பாட்டில சரக்கு எவ்வளவு போயிரு, அவ்வளவு போயிட்டு இங்க வா, இங்க வாடா. என்ன கூட்ட கூட தப்பு இல்லடா, இந்த மாதிரி ஆளை கூப்பிட்டு வந்து உன் மச்சான கூட்டு வந்து பாரு. அவனை போடுறான் போடுறான். அறிவு இருக்காடா? செருப்பாயே இல்ல, நான் அடிச்சுக்கணும்னு சொல்ல வரேன். இப்படி 8 பேருக்கு சண்டை இருக்கும்போது லாஸ்ட் டே இன்னொரு தடவை கை நீட்டாங்க. அம்மா லாஸ்டா ஒரு ஆள் வந்து நான் தான் பெரியவன் அப்படின்னு சொன்னான். யார் சொல்லு பாப்போம், நீ சொல்லு. யாரு இப்ப தெரியும்? சொல்லு. நான் தான் பெரியவன் சொன்னது நீ தான். நான் தான் பெரியவன் சொன்னது நான் சொன்னேன்ல. அங்க வந்து பெட்ரோல் ஜெனரேட்டரா இருந்தா கூட சரி பெட்ரோல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சான். ஆக இந்த உலகத்துல ஒருத்தனுக்கு ஒருத்தன் பெரியவன் 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 சொல்லிட்டே போறாங்க. அதாவது ஐயா ஒரு அன்சன் அவர் என்ன சொன்னாரானே இப்ப உங்களுக்கு கேட்சா? யாரு கேக்குது பத்தி எனக்கு என்ன கேட்டுச்சுன்னா, நீங்க வாங்கி கொடுக்கிறது வந்து அந்த பெரிய ரவுண்ட் டேபிள்ல வச்சு தர சொல்றாரு. நம்ம கத்துக்கிறது என்னன்னா சொல்லுங்க, அதுல முடிப்பீங்க. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? அததான் நான் சொன்னேன். இந்த மாதிரி அகங்காரம், ஆணவம், திமிரு, தெனாவட்டு இப்படி எதுவுமே இல்லாம வாழ்க்கையில இருந்தீங்கன்னா நல்லா இருக்கலாம்னு தோணுது. அடுத்த கதையில சந்திப்போம். இப்போ நான் சொன்ன கதை உங்க யாருக்காவது தெரிஞ்சுதா? தெரியாது. உங்களுக்கு தெரியலங்கிறதுனால, எனக்கு தெரிஞ்சதுங்கிறதுனால இந்த உலகத்துல நான் தான் பெரியவன். இதெல்லாம் சொன்ன ஆரம்பத்துலேருந்து நான் பெரியவன் சொல்லக்கூடாது, நீ பெரியவன், நான் தலைகானம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் சொன்னல. தொடி நல்லா தொடி. நான் தான் பெரியவை போன்றியா?
அறிவு இருக்கா உனக்கு? அம்மா அது ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். அது முடிஞ்சு போச்சு. இப்போ வாய்ஸ் நீ மாத்தி பேசுற. அப்படி போவாத. அது டல்ல போன மாதிரி இருக்கு. பாக்குறவங்க ஏஞ்சி போயிட்டு என்ன பண்ணுவேன்? அது புடுங்கவா வந்திருக்கணும். பணம் கொடுத்து தானே உட்கார வச்சு. இருக்கட்டும். ஒருத்தன் காது கேட்காதவன் அவன் மச்சான் சப்போர்ட்ல வந்திருக்கான். இவன் எதுக்கு உட்காந்துக்கானு தெரியல. வேற இப்ப வேற வாய்ஸ் நான் சொன்ன வாய்ஸ்ல பேசு. இன்னொரு தடவை என்ன கூப்பிட்ட செருப்பாலே அடிப்ப. நீ பேசு. சொல்றா உனக்கு. நீ பேசு. நீ பேசு. யாரும் காசு டேய் கூப்பிட்டல. டேய் இது யாரா கேல்குலேட்டர்? இந்த கூப்பிட்டு வந்து யாரு? அவன்தான். யாரையும் பேச வேணாம்னு சொல்ற. கொஞ்ச நேரத்துக்கு பிச்சு விடா. டேய் பேமெண்ட் கொடுக்க மாட்டேன் பாத்து. பேசாம பேமெண்ட் கொடுக்கலாம் விட்டுருவேனா? அம்மா கழுத்து மேல இல்ல நான் உங்ககிட்ட பேச. நீங்க சொல்லுங்க. இல்ல நான் பேச நீ பேசுற. அண்ணாத்த மன்னிச்சுக்க அண்ணாத்த. இல்லடா நீ யோசிச்சு பாரு. ஒன்னாவது புரிஞ்சுதா? உன் மச்சா மாதிரி 3 பேரை கொண்டு வந்து உட்கார வச்சிருந்தா கூட பரவாயில்லடா. எங்களுக்கு காது கேட்டு தொலைக்குதுடா. டேய் நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. என்ன கேக்குறா? பிச்சு விடும் பிச்சு. பச்சை பசேல் என்று வயல்வெளிகள். டேய் டேய் அவன் இருக்கிறேன்றது ப்ரூவ் பண்றதுக்காக அடிக்கடி கை தட்டான். டேய் இருடா ஒரு ஃப்ளோல கதையை சொல்ல விடுங்கடா. பச்சை பசேல் என்று வயல்வெளிகள், பறந்து திரிகின்ற பறவைகள், கருப்பு நிறத்தில் காகங்கள், பச்சை நிறத்தில் பச்சை கிளிகள். யோசித்து பார்க்கிறேன், வியந்து பார்க்கிறேன், என்னுடைய எண்ண சிதறல்களை அங்கே மிதக்க விட்டு பார்க்கிறேன். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் கணக்கெடுத்து பார்த்தால் கூட ஒரு 5 நாள் ஆகும்னு நினைக்கிறேன் வரத்துக்கு போறதுக்கு. ஆய்மலே போடும் ராஸ்கர். யார் மேல கை வச்சா? வேற மாதிரி மிமிக்ரி பண்ற. இல்ல அவன் மேல எப்படியா கை வைப்பறியா? சரி விடியா விடியா ஒண்ணும் பிரச்சனை இல்ல தம்பி. உனக்கு அப்பவே சொன்னேன் என்ன கூப்பிடாதன்னு. வந்து உண்டு வேற அவன் அந்தால அறிகிறான். அவனை மட்டும் தானடா அடிச்சேன். உன்ன அடிச்சேன். என்ன பண்ண முடியும் உன்னால? சும்மா பார்க்கிறேன், எடுத்து பார்க்கிறேன், உட்கார்ந்து பார்க்கிறேன், ஓடி மஸ்தான் காட்டுகிறேன். ஓடி மஸ்தா இல்ல அது பிச்சைக்கார பேர. ஏன்டா உயிரை வாங்குறீங்க? கதையை சொல்லுங்க. பச்சை நிறத்தில் பச்சை கிளிகள், கருப்பு நிறத்தில் காகங்கள் பறந்து திரிந்து கொண்டிருந்த என்னுடைய எண்ண சிதறல்களில் அதை பதிய வைத்தேன். பழைய மாதிரி ஃப்ளோல வா. இது ஃபாஸ்டா போகுது. யோசித்து பார்க்கிறேன், இது வியந்து பார்க்கிறேன். அங்கே ஒரு விவசாயி, அவனுக்கு இருப்பது ஒரே ஒரு சட்டை, சட்டையில் இருப்பது ஒரு பாக்கெட். அந்த சட்டையை அணிந்து கொண்டு விவசாயம் செய்துவிட்டு அன்று இரவு சட்டையை ஆணியிலே மாட்டிவிட்டு உறங்கச் சென்றார். நிம்மதியாக படுத்துறங்கச் சென்றான். இது ஒண்ணு இல்லப்பா, சிம்பிளா சொல்லலாம். அவனுடைய விவசாயி சட்டையை போட்டு விவசாயம் பண்ணுது, வீட்டுல மாட்டான். எவ்வளவு சிம்பிளா சொன்ன பாத்தியா? கதை அப்படி சொன்னா புரியாது. நீ அட்ஜஸ்ட் பண்ணாத, வெளியே வா. உன்னை செருப்பால் அடிக்கிற. கதை அப்படி சொன்னா புரியாது. மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். சொல்லு நீ சொல்றது நல்லா புரியுது. மறுநாள் அந்த சட்டையை விவசாயி போடலாம் என்று எடுக்கின்ற பொழுது ஐயோ பாரு அவ்வளவுதான். அந்த சட்டை பாக்கெட்டினுள்ளே அந்த குருவி ஒரு முட்டை ஈன்றெடுத்தது. அவன் பார்த்தான், இனி சட்டை அணிய வேண்டாம், அந்த முட்டையிலிருந்து குஞ்சு பொறிக்கட்டும், அதுவரை காத்திருப்போம் என்று இருக்கின்ற ஒரு சட்டையை குருவிக்கு வாடகையாக கொடுத்து விட்டு வாடகைக்கு பணம் வாங்காமல் விவசாயம் சென்று கொண்டிருந்தான். 3 மாதங்களுக்கு பிறகு அந்த உறவினர்களுக்கு ஒரு திருவிழா நடந்தால் கூட சட்டை இல்லாமல் போய் வந்தான். 4 மாதங்கள் கழிந்தது. அந்த பாக்கெட்டுக்குள்ளிருந்து அந்த குஞ்சு, குருவி குஞ்சு அந்த கூட்டை விட்டு பறந்து சென்றது. இது பறந்து விட்டது. அந்த சட்டையில் இருந்த பாக்கெட்டில் இருந்த கூண்டை எடுத்து வெளியே போட்டு விடலாம் என்று தூக்கி எறிய போனால் அந்த கூண்டுக்குள்ளே ஒரு தங்க மோதிரம் 1 சவரன் அளவிற்கு இருந்தது. யோசித்து பார்க்கிறேன், வியந்து பார்க்கிறேன், என்னுடைய எண்ணச்சிதறலை சிறகடித்து பார்க்கிறேன். அந்த பாக்கெட்டுக்குள்ளே எப்படி அந்த மோதிரம் வந்தது? அந்த அன்னையாக இருக்கின்ற குருவி இவன் பாக்கெட்டிலே வாழ வைத்ததற்காக பரிசாக கொடுத்தது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? திருட்டு குருவி ஜோபியர்கள் சட்டை போடக்கூடாது. 2 விஷயம் புரிஞ்சுது. டேய் நீ அட்றாவன கை வச்சிருவியா? நீ கை வச்சிருவியா கேக்குறேன். கை தட்டு. நீ அடிடான்னு அழ சொல்ல. அடி. சைடிஷ் கேக்குறாங்கல்ல. என்னடா பண்ண? என்னடா பண்ண? கூப்பிட்டியா? ஏடா கூப்பிட்டு அதை எவ்வளவு கதை அட்றா. நீ எவ்வளவு அடிக்கிறியோ அட்றா. சொன்ன கதையை கேட்டு நல்லா அட்றா. நீ அட்ரா அட்ரா. நீ அட்ரா 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 அட்ரா. எது கேட்டாலும் வேணாம் வேணாம் வேணாம். இல்ல மச்சான். அட்ரா அட்ரா. ஏய் மச்சான் மச்சான் டேய் நீ நம்ம சொந்தக்கார பையன்டா. விட்றா. எதுக்கு டென்ஷன் வர? விட்றா. என்னடா விட்றா. என்னடா கதை அது? டேய் விட்றா. அந்த கதையிலிருந்து என்ன தெரிகிறது என்றால்,
ஒருவனுக்கு நீ உதவி செய்தால் இறைவன் உனக்கு அருள் புரிவான், உனக்கு உண்டானதை கொடுப்பான் என்று தெரிகிறது. இதையே நாம் இன்னொரு கதை உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோமேயானால், மறுபடியும் ஒரு கடவுளிடம் ஒருவன் வேண்டிக் கொண்டான், என்னுடைய குடும்பத்தில் ஏழ்மை நிலைமை இருக்கிறது, நீங்கள் எதற்காக எனக்கு உதவ வேண்டும் என்று சொன்னான். அந்த கடவுள் அவனுக்கு ஒரு தங்க முட்டையிடும் வாத்தை கொடுத்தார். கையேடு கதை சொல்லு. மரியாதை கையேறா கதை சொல்ற. கையை எடுத்துட்டா முதல் நாள் அந்த வாத்து 25 கிராம் அளவிற்கு ஒரு முட்டை போட்டது, தங்க முட்டை. சிரிக்கிற மாதிரியா கதை சொல்ற? சிரிச்ச மாதிரி மூஞ்சி வச்சுனுக்க. வியந்து பார்க்கிறேன், அலசி பார்க்கிறேன், எதை முட்டையா ஆராய்ந்து பார்க்கிறேன். நீ உன் ஃப்ளோல போடா. அந்த கடவுள் அவனுக்கு கொடுத்ததை பாருங்கள், தங்க முட்டையிடும் வார்த்தை. கைய காட்டி காட்டி கலங்குறாராம். வேற ஒண்ணு, இவனுக்கு கேட்காம சாவடிக்கிறான், இவனுக்கு கேட்டு சாவடிக்கிறானுங்க. இரண்டாம் நாளும் அந்த வாத்து, கதை அந்த பக்கம் திரும்பி சொல்லு, எனக்கு சொல்லவே சொல்லாத. அந்த வாத்து இரண்டாம் நாளும் 25 கிராம் அளவிற்கு தங்க முட்டை ஈன்றெடுத்தது. ஆனால் இந்த மனிதனுடைய குறுக்கு புத்தி இருக்கிறதே, இந்த மனிதனுடைய குறுக்கு புத்தி இருக்கிறதே என்ன நினைக்கிறது என்றால், அவனுடைய சிதறல்கள் அங்கேதான் கையேறா கையெழுதிருக்கா சொல்ற, அங்கேதான் வேஸ்ட் ஆக போகிறது. அவன் என்ன செய்தான், இந்த தங்க முட்டையிடும் வாத்தை, உனக்கு விளக்குதாடா, விளக்குற மாதிரியே பாக்குற நீ சொல்றா. இந்த தங்க முட்டையிடும் வாத்தை ஏன் ஒவ்வொரு நாளும் 25 கிராம் முட்டையாக வர வேண்டும்? இந்த வாத்து 25 கிலோ தேர்கிறதே, இன்றே அறுத்து விடுவோம் என்று அறுத்து விட்டான். அவனாவது காது கேட்கல, கை தட்டணும் நியாயம். உனக்கு காது கேட்கல, என்னத்த சொல்லிட்டு. ஆக இந்த கதையிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ஒரு மனிதன், இந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள் பேராசைப்படுகிறார்கள், பெருநஷ்டம் அடைகிறார்கள். இன்றைய தினத்திலே அறநெறி கதைகளை உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக, அறிவுபூர்வமாக, என்னுடைய எண்ண சிதறல்களை ஆங்காங்கே பதற வைத்து, பதிக்க வைத்து, பதுக்க வைத்து உங்களுக்கு தெரிவித்திருக்கிறேன். ஆக கதையை கேளுங்கள், கதையை பாருங்கள், உங்கள் வாழ்க்கையோடு ஒன்றி போங்கள், உங்களுடைய சொந்த பந்தங்களை மதியுங்கள், உங்களுடைய உற்றார் உறவினர்களை யோசித்து பாருங்கள், நேசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை பூரிக்கும். பூரிக்கும் இட்லிக்கும் யோசித்திருப்பதை விட சொந்த பந்தங்கள் நன்றாக இருக்கும் என்று சொல்லி இந்த கதையை இதோடு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அவன் முடிப்பான், நீ பேசுறா, சொல்றா. ஹலோ, என்னடா யாருமே இல்ல, யாருமே இல்லாத போன்ல